ஹாய் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IMU CET அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். IMU அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எழுதணும், அந்த எக்ஸாம்ஸ் எழுதுனா தான் உங்களுக்கு இன்ஜினியரிங் சீட்ஸ் கிடைக்குமா, பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். அதுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறது முதற்கொண்டு இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அப்படி இல்லை மேரைன் இன்ஜினியரிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். IMU இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. இந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 2008 ஆரம்பித்த ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்ரூவல் தான், உங்களுக்கு தமிழ்நாடு அப்ரூவல் கிடையாது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்ரூவல்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்ரூவல் தான். ஓகே, இந்த யூனிவர்சிட்டி 2008 உங்களுக்கு ஆரம்பித்தாங்க. இதோட கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கேம்பஸ் உங்களுக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கேம்பஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 6 கேம்பஸ் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கேம்பஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொச்சி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் ஒரு கேம்பஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து 2 கேம்பஸ் இருக்குது. மும்பை போர்ட்டில் ஒரு கேம்பஸ் இருக்குது, நேவி மும்பையில் வந்து ஒரு கேம்பஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம். மொத்தம் இந்த 6 கேம்பஸ் மட்டும்தான் இந்தியாவில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கேம்பஸ் இருக்குது, கொச்சியில் ஒரு கேம்பஸ் இருக்குது, கொல்கட்டாவில் ஒரு கேம்பஸ் இருக்குது, மும்பை போர்ட்டில் ஒரு கேம்பஸ் இருக்குது, நேவி மும்பையில் ஒரு கேம்பஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம். இந்த 6 இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு இந்த IMU கேம்பஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த IMUனா என்ன அப்படின்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, CET அப்படின்னு சொல்லுவாங்க. CET அப்படின்னா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதுதான் IMU CET அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எவ்வளோ கோர்சஸ், யூஜி கோர்சஸ் உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வரையும் பெரிய இருக்கு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி கோர்சஸில் 981 சீட் மட்டும் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. பெர் ஆனம்க்கு 981 சீட்டு மட்டும்தான் உங்களுக்கு யூஜி கோர்சஸ் போடுவாங்க. அதாவது நான் டோட்டலாக அந்த 6 கேம்பஸையும் சேர்த்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி கோர்சஸ் 190 சீட்டு, 190 சீட்ஸ் மட்டும்தான் பெர் ஆனம்க்கு உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ யூஜி கோர்சஸ் பண்ணணும்னாலும் சரி, பிஜி கோர்சஸ் பண்ணணும்னாலும் சரி, யூஜினா 981 சீட்ஸ் தான் பெர் ஆனம்க்கு, பிஜினா 190 சீட்ஸ் மட்டும்தான் பெர் ஆனம். ஸோ இந்த கேட்டகரியில் மட்டும்தான் நீங்கள் அட்மிஷன்ஸ் போட முடியும். நான் சொல்கிறது இந்த 6 கேம்பஸ்க்கு மட்டும்தான். இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க ஓகே, பட் வேறு காலேஜில் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா வேறு மெரைன் காலேஜஸில் உங்களால் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் நிறைய டாப் மெரைன் காலேஜஸ்லாம் இருக்குது. அந்த மெரைன் காலேஜஸில் உங்களால் பண்ண முடியும். ஆனால் மஸ்ட்டு நீங்கள் IMU CET எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் அந்த காலேஜ்லேயுமே உங்களால் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் பண்ண முடியும், BE மெரைன் இன்ஜினியரிங் பண்ண முடியும். அதை விட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஎன்எஸ் அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டும் உங்களால் பண்ண முடியும். ஸோ 12th நீங்கள் 12th முடிச்சுட்டு இந்த IMU CET எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த IMU CET எக்ஸாம்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த IMU CET அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மார்ச் 18 விட்டுட்டாங்க. ஸோ யாராவது மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மார்ச் 18 ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டு May 5 தான். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் மட்டும், ஒரு 1 வீக்குள்ளே தான் இருக்குது. ஸோ May 5க்குள்ளே நீங்கள் போய் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டால் மட்டும்தான் இந்த IMU CET எக்ஸாம் 2024 நீங்கள் எழுத முடியும். இந்த எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸு, மெரைன் டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, BBA இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் போகணும். BBA உங்களுக்கு அவ்வளோ மஸ்ட்டு கிடையாது. பட் BE மெரைன் இன்ஜினியரிங்க்கும், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ்க்கும், டிஎன்எஸ்க்கும் கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதிருக்கணும். ஓகே, இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா May 5 வந்து முடியுது. ஸோ யாராவது அப்ளிகேஷன் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக போய் அப்ளிகேஷன் போட்டுருங்க. இன்கேஸ் எப்படி அப்ளிகேஷன் போடணுன்னே தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா IMU CET எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக IMU எக்ஸாம்ஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டுடலாம். ஓகே, இதோட அட்மிட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 1st வீக்கில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்ஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா June 8 வந்து உங்களுக்கு நடத்துகிறாங்க. உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் எங்கேனாலும் போய் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். June 8 உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கொடுக்குறாங்க. இதோட ரிசல்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட கவுன்சிலிங் அலாட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் எண்டுக்குள்ளேயே உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட லாஸ்ட் டேட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஜூனுக்குள்ளேயே சொல்லியிருக்காங்க. ஸோ June 8 எக்ஸாம்ஸ் நடத்தி ரிசல்ட்ஸு ஜூன்லேயே விட்டு கவுன்சிலிங்குமே உங்களுக்கு ஜூனுக்குள்ளேயே முடிச்சிடுவாங்க. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 மந்த் மட்டும்தான் இருக்குது. பட் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா
உங்களுக்கு மே 5க்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் 5th போட்டிருந்தா மட்டும்தான் உங்களால் IMU CET எக்ஸாம்ஸ் எழுத முடியும். இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, இங்கே நீங்கள் வந்து சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொன்னீங்க, பட் வேறு காலேஜில் என்னால் மெரைன் இன்ஜினியரிங், BSc, அதாவது நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா DNS டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா என்னால் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக உங்களால் பண்ண முடியும். பட் கம்பல்சரியாக நீங்கள் IMU CET எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். அந்த காலேஜை தவிர்த்து வேறு ஏதாவது காலேஜில் உங்களுக்கு ப்ரீ புக்கிங் பண்ணிக்கணும், தமிழ்நாட்டிலே டாப் காலேஜ், இந்தியாவிலே டாப் 10 காலேஜில் உங்களுக்கு மெரைன் காலேஜஸில் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் இருக்கும், தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு என்ன காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது, அது எப்படி ப்ரீ புக்கிங் பண்ணணும், அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீயாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃப்ரீ கைடன்ஸ் தான். இன்கேஸ் ப்ரீ புக்கிங் பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கொடுத்து மட்டும் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் IMU CET எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அதில் பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட சீட் கன்ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணி சீட்டை மட்டும் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்கேஸ் வேறு ஏதாவது காலேஜில் உங்களுக்கு BE மெரைன் இன்ஜினியரிங் இல்லை வந்து BSc நாட்டிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ், மெரைன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது ப்ரீ புக்கிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். உங்களை மாதிரி மெரைன் இன்ஜினியரிங் யாராவது பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க அப்படின்னா, மெரைன் இன்ஜினியரிங் தவிர்த்து BSc நாட்டிக்கல் சயின்ஸ் யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெரைன் பற்றின மோர் ஏதாவது டவுட்ஸ்க்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம். 24/7 தான். எந்த டைம் நீங்கள் கால் பண்ணாலும் காலை பிக் பண்ணுவாங்க. ஸோ எந்த டைம்னாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து தீர்த்துக்கலாம். இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கோர்ஸுடைய நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.